ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பனானா லீஃப் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா வெயிலுக்கு இதமான அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான கிரேப் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிரேப் ஜூஸில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இப்போ வாங்க இந்த ஜூஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ திராட்சை எடுத்துருக்கேங்க. இந்த திராட்சை வந்து எப்போ இருக்க திராட்சையோடவே கொஞ்சம் ஸ்வீட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. திராட்சையை வந்து காம்புலேருந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை வந்து கழுவி எடுத்துக்கோங்க. திராட்சையில் வந்து நிறைய அழுக்கெல்லாம் இருக்குங்க. ஸோ வந்து மேலே இருக்கிற லேயர் வந்து ஃபுல்லாக நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டைம் கழுவிட்டு தண்ணி வந்து நான் கீழே ஊற்றிட்டேங்க. இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து நான் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையால் வந்து நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே ஊற வைக்கிறது இருந்தால் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டைம் வந்து நல்லா க்ளீனான தண்ணி வச்சு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த திராட்சை பழம் கூட வந்து நான் 1/2 லெமன் வந்து புழிஞ்சிக்கிறேங்க. கிரேப்ஸ் கூட வந்து இந்த லெமன் சேரும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சர்க்கரைக்கு பதிலாக வந்து தேன் சேர்க்குற வந்தால் கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்திருக்கேன். இது வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை வந்து வடிச்சுக்கலாங்க. ஏன்னா திராட்சையில் வந்து தோல் விதையெல்லாம் இருக்கும். அதனால் வந்து வடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஜூஸ் போடுறதுக்கு வந்து திராட்சை வாங்கினீங்கன்னா விதையில்லாத திராட்சையாக வாங்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஜூஸ் போட்டு அரைக்கும் போது ஜூஸில் கசப்பு இல்லாமல் இருக்குங்க. எனக்கு இந்தளவு சர்க்கரை கரெக்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா திருப்பி கூட நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து வாட்டர் வேணும்னா இன்னொரு 1 டம்ளர் கூட நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜூஸ் வந்து டம்ளரில் வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த ஜூஸில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக அது வாரத்தில் 2லேருந்து 3 டைம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நம்ம வெயில் டைமில் வந்து நிறையா தண்ணி குடிப்போங்க. அப்போ வந்து வெறும் தண்ணியாக குடிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ஜூஸாக குடிக்கும்போது உங்களுக்கு நல்லா எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நான் சில்லுன்னு இருக்கக்காக வந்து இது கூட கொஞ்சம் ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு ஐஸ் க்யூப் வேண்டாட்டி நீங்கள் அரைக்கும் போதே வந்து கொஞ்சம் சில்லுன்னு வாட்டர் இருந்தால் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கிரேப் ஜூஸ் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தினம் ஒரு சமையல், தினம்தோறும் ருசிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.